உட்காருங்க. சொல்லு டாக்டர். இந்த ஜோசியம் ஜாதகம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஆனா அதை நினைச்சு நான் கவலைப்படுறதே கிடையாது. குழப்பறீங்க இல்ல, தெளிவா சொல்லு. பாரு, ஜோஷ் என்ன சொல்றான், பாருப்பா உன் ஜாதகப்படி இன்னென்ன தேதியில உனக்கு என்னென்ன ஆபத்து வருதுங்கிறான். அந்த ஆபத்தை நம்மளால தடுத்து நிறுத்த முடியுமோ? முடியாது. அதனால முடியாத விஷயத்தை நினைச்சு மோதிட்டே என்ன அர்த்தம்? மோதுறதாவது எனக்கு பயமா இருக்கு டாக்டர். அதான் பயப்பட வேண்டான்ற. பாரு, ஜோஷ் என்ன பண்ணும், ஆளை பயமுறுத்தும். பயம் மனுஷனை கொண்டுடும். ஆமா, பாரதியார் என்ன சொன்னாரு, அச்சத்தால் நாடெல்லாம் தளர்ந்து போகும். என்ன அர்த்தம்? பயந்தா போயிடுவேன். ஜோஷத்தை நினைச்சு பயப்படுறவையா? பயப்படுறேன். பயப்படாத. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளு. என் கசின் பேர் ஒருத்தன் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தான். அவங்ககிட்ட யாரோ ஒரு ஜோஷம் போய், நீ ஜட்ஜாக இருந்தா பெருமனை சம்பாதிக்க முடியாது, உன் ஜாதகப்படி எக்ஸிபிஷன் கான்ட்ராக்ட் எடுத்தியானா ஒரே வருஷத்துல எங்கேயோ போடி வேண்டாம். இந்த பையனை நம்பி உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணி எக்ஸிபிஷன் கான்ட்ராக்ட்ல இறங்கணும். இறங்கினவன் தான் இன்னும் கதை ஏறவே இல்லை. ஐயோ பினிஷ். அதனாலதான் சொல்றேன், இந்த ஜாதகத்தை நம்பி கையில இருக்கிறத விடுறதும் தப்பு, அதுக்கு பயந்து குறுக்கு வழியா போறதும் தப்பு. அதான் பாயிண்ட் டாக்டர். பாயிண்டே அதான் டாக்டர். இப்ப நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் சைட்டு பார்க்கணும் அப்படி. இல்ல டாக்டர், நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணமே எங்க மாமா பொண்ணு ரத்னா தான். ரத்னாவா? ஆமா டாக்டர். டாக்டர், நான் சின்ன பிள்ளையில இருந்து வள்ளியை காதலிச்சேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே சீமைக்கு போயிட்டேன். சீமைக்கு போயிட்டு வந்த உடனே கல்யாணம் ஆகி போச்சு. இடையில உள்ளவங்க ஜோசியம் ஜாதகம்னு சொல்லி எங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே டாக்டர். என்னுடைய வயசு சின்ன வயசுதான். நான் மனைவியை பிரிஞ்சு தனியா இருக்கேன்னு டாக்டர். இந்த நேரத்துல ரத்னா வர்றா, என் கூட பேசுறா, பக்கத்துல உட்கார்றா, ரொம்ப அந்யோன்யமா பழகுறா. டாக்டர், உங்களை தகப்பனார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்றேன். நானு அவளை பார்க்கும் போதும் பேசும்போதும் பழகும் போதும் நான் செல்வம், நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நீ தைரியமா சொல்லு. டாக்டர், நான் நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியுது. என் மனைவி இருக்கா, அவளுடைய ஞாபகம் அடிக்கடி வந்துருது. இருந்தாலும் ரத்னா இவ்வளவு க்ளோஸா மூவ் பண்ணும் போது நான் என்னுடைய மிருக இச்சை என்ன டாக்டர்? செல்வம், மறுபடியும் சொல்றேன், இப்ப என் குடும்ப சமாச்சாரம் சொன்னேன்ல, அவன் ஜாதகத்தை நம்பி குறுக்கு வழியில போனா பரவாயில்ல. அவன் ஆம்பளை, பிசினஸ், இது பொண்ணு ஃபேமிலி அஃபேர். நீ ரத்னா ஏதாவது அப்புறம் சரி பண்ண முடியுமா? அதனாலதான் சொல்றேன், என்னைக்கும் நேரான வழியில போ. கோ ஸ்ட்ரைட். என்னப்பா அது? நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது டாக்டர். என்னது? நேர் வழி. அவ்வளவுதான். டேக் ரெஸ்ட். வள்ளி, கனவில்லை வள்ளி, கனவில்லை. என் ஆட்டி படைக்க அதே உணர்ச்சி தான் உன்னையும் ஆட்டி படைக்குது. என் இதயத்தை கிளறிவிட்டு அதே இனிய பாடல் தான் உன்னுடைய இதயத்தையும் கிளறிவிட்டு இருக்கு. என்னை எரிக்கிற அதே நெருப்பு தான் உன்னையும் சுட்டரிக்குது. நமக்கு சாதகமாக இருக்கும். ஒரு வருஷம் வரையிலும் பொறுத்திருந்தா. ஒரு வருஷம் வண்டி, நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறவா, நான் வெளியில எல்லாம் போயிட்டு வரவேன். ஜாதகத்தை பத்தி பல கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். ஜாதகத்தையே நம்பி வாழ்ந்தவங்களை விட அதையே நம்பி நம்பி கெட்டவங்க தான் அதிகம் வள்ளி. எதையுமே நம்புறவங்களுக்கு தாங்க பலன் கிடைக்கும். தெய்வம் கூட தன்னை நம்புறவங்களுக்கு தான் நல்லது செய்யுது. அதே தெய்வத்தை நம்பிதானே நான் உனக்கு தாலி கட்டினேன். அதெல்லாம் சொல்லாத, நான் சொல்றது கேள். உன்னை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது வள்ளியம்மைக்காக செய்யப்பட்ட திருமாங்கல்யம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும் நான் கனவாவது கண்டிருப்பேனா? இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு நீதான், உனக்கு நான் தான் தெய்வம் ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சுதான் நம்ம 2 பேரும் அங்க வரவழைச்சிருக்கு. வள்ளி, எந்த சக்தியாலையுமே அசைக்க முடியாத தெய்வத்தால போடப்பட்ட முடிச்ச நிமிஷத்துக்கு நிமிஷம் இடமாறிக்கிட்டு இருக்க கிரகங்களால என்ன செய்ய முடியும்? நான் சொல்றது கேள். நவ கிரகங்கள் சேர்ந்து வந்தாலும் சரி, உன் திருமாங்கல்யத்தின் நிழலை கூட அது தொட முடியாது. அதை நான் ஒப்புக்கொள்றேங்க. தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுங்கிற மாதிரி தெய்வத்தை நம்பினா நமக்கு வரக்கூடிய ஆபத்து ஓரளவுக்கு குறைமே தவிர கிரகதோஷம் அறவே நீங்கி போயிடாதுன்னு எல்லா ஜோசியரும் சொல்றாங்களே. அவங்க அழிச்சல்ல போவ ஜோசிய சொன்னானா? அந்த ஜோசியிலே ஒருத்தன் நம்மளை பத்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்கா? ஒரு வருஷம் நாம 2 பேரும் விலகி இருந்தா ஆபத்து நீங்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம்னு சொன்னானே தவிர சந்தர்ப்பம் இருக்குன்னு அழுத்தம் திருத்தமா சொன்னானா? சொல்லல. ஆமா. அப்ப நம்ம ஜாக்கிரதையா தானே இருக்கணும். எதுக்காக? அந்த சந்தர்ப்பம் நமக்கு இல்லாம போய் என் ஜாதகம் பலிச்சிட்டா நான் இறந்து போயிடுவேன். அப்படித்தானே? ஆமாங்க. வள்ளி, உன் ஜாதகம் பலிச்சு நான் இறந்துட்டா தற்காலிகமா உன்னை விட்டு விலகி இருக்கிறனா நிரந்தரமாகவே விலக வேண்டியதானா?
எந்த இன்பத்தையும் அனுபவிக்காம எந்த சுகத்தையும் காணாம இப்படியே நான் போயிட வேண்டியதானா? சத்தியமா சொல்றேன் கேளு, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு உன் ஜாதகம் என்ன கொல்லுதோ இல்லையோ, ஆனா அவனுடைய நினைப்பு ஒவ்வொரு வினாடியும் என்ன கொண்டுகிட்டு இருக்கு. என்ன சுட்டரிக்க சுடுகாடு வரைக்கும் கொண்டுட்டு போக வேண்டியதில்லை. உன்னை தொடாமலே நான் இறந்துட்டா விறகு ராக்கி சேவைக்காக உன் கைக்கு வந்து சேரும். அம்மா கிட்ட சொல்லிருக்கீங்க. Please don't worry. I am 24 hours with you. டாக்டர், Be happy. Get it. இறங்கப்பா. பயமா இருக்கு. நான் என்ன இருக்கேன் பக்கத்துல. இறங்கு. எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சும்மா பாப்பா. செல்வா, என்னமோ அங்க நிறைய வேலை இருக்குன்னு போல போனதும் வந்துட்டியே. ஆமா, போனதும் வந்துட்டோம். ஏன் ஆமா ஆமா போனோமா? போனோம், வந்துட்டோம். அதான் எனக்கு தெரியுமே, ஏன் வந்தீங்கன்னு தான் கேக்குறேன். அவன் ஏன் வந்தோம்? அதாவதுமா போன இடத்துல வேலை எல்லாம் பெர்ஃபெக்டா தான் நடந்துட்டு இருந்தது. செல்வம் கூட 4 நாள் தங்கலாம்னு தான் சொன்னான். ஆனா என்ன இடமா ரொம்ப டேட்டியா இருந்தது. அம்மா ஒரு முக்கியமான விஷயம், அந்த இடத்துல செல்வத்துக்கு நைட்ல தூக்கம் இல்லாம கொசு கடிச்சுப்பா. பெரிய கொசு, நீ பார்க்கணும். ஆமா அந்த இடம் ரொம்ப மோசம். சரி, இடம் இருக்கட்டும், இவன் ஏன் என்னமோ மாதிரி இருக்கான்? யாரு நல்லாதான் இருக்கான். எப்படி நல்லா இருக்கான்? முகம் எல்லாம் பேருந்து மாதிரி இருக்கான். என்னம்மா நீங்க ஒண்ணு இருட்டுல பாத்துட்டு இருட்டுல எதை பார்த்தாலும் பேயாட்டம் தான் இருக்கும். நீங்க லைட் போட்டு சொல்லுங்க, எல்லா லைட்டும் போட்டு சொல்லுங்க. கிளீனா இருக்கும். ஆமா, கிளீன் தான். என்னத்த லைட்டு கிளீனு? டேய், இப்படி வாடா. அட நீங்க இல்ல டாக்டர், நீ வாடா. உங்க அம்மா உட்கார்ந்து பேச்ச மாதிரி என்ன டாக்டர், அம்மா கிட்ட பயப்படாம எப்படி இருக்கு? தப்பு பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் அவ தைரியம் என்ன ஏன் காமிச்சு தெரிஞ்சிருக்கு? டாக்டர், நான் என்ன உன்ன மாதிரி கிழவனா? வாலிபன், அதாவது தப்பு வாலிபன் தானே. அந்த தைரியத்தை நில்லு. அம்மா கிட்ட தைரியமா எப்படி இருக்கிறது? ஆமா, என்னதான் கேள்வி கேட்டாங்க, நான் தான் முடிச்சேன். உங்களை கேள்வி கேட்டோன்னு ஏற்கனவே சும்மா இருப்பா. உங்க மேல சாதாரண ஒரு கேள்வி கேட்டாங்க, வக்கீல் மேல மடக்கி விட்டாங்க. டாக்டர், வாங்கத்தே. ஏம்மா, அப்பா வீட்டுல இல்ல? இல்ல, நேத்து ஏதோ மகாநாடுன்னு வெளியூர் போயிருக்காரு. எப்பவுமே ராத் தங்க மாட்டாரு. நேத்தனமும் வரல, இன்னைக்கு வந்துடுவாரு. அப்படின்னா நேத்து ராத்திரி நீ வீட்டுல தனியாதான் இருந்தியா? ஆமா. சரிம்மா, அப்பாதான் அடிக்கடி வெளியூருக்கு போயிடுறாரு. நீ ஏன் இங்க தனியா இருக்கணும்? வா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இன்னைக்கே வா. இப்பவே புறப்படுமா? ஏன்தே, உங்க மகன் ஏதாவது? என்ன மகன் ஏதாவது? அவன் பாட்டுக்கு அவன் இருந்துட்டு போறான். நீ பாட்டுக்கு என் கூட என் அறையிலே இருந்துட. அதானே. என்ன பண்ணா? ஆஹா. சரி, புறப்படுமா? சீக்கிரம் புறவே மாத்த. அம்மா அவங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? இல்லையே. உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? ராத்திரி வீட்டுக்கு வந்துருந்தேன்ல, நம்ம கார் வெளியே நிக்கிறத பார்த்துட்டு யாரோ அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அம்மா என்கிட்ட கேள்வியா கேட்டாங்க பாரு. நான் வில வளர்த்து போயிட்டேன். அப்புறம் எப்படியோ அம்மாவை சமாளிச்சுட்டேன். சமாளிச்சுட்டீங்கல்ல? அம்மாவை சமாளிச்சுட்டேன். ஆனா எனக்கு தான் பயமா இருக்கு. ஆமா, இங்க பாருங்க, ஏன் பயப்படுறீங்க? இல்ல, ஒரு வருஷம் நாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தா தானே நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டு ஏண்டா தப்பு தானே. நான் என்ன நடக்கும் எது நடக்கும்னு பயமா இருக்கேன். இங்க பாருங்க, இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்தது எல்லாமே தெய்வ சம்மதத்தின் பேர்ல தான் நடந்திருக்கு. நீங்க அன்னைக்கு சொன்னது போல தெய்வத்தால போடப்பட்ட முடிச்ச எந்த கிரகத்தாலையும் அசைக்க கூட முடியாது. நீங்க 100 வயசுக்கு மேல இருக்க போறீங்க. நானும் தான் இருப்பேன். சந்தோஷமா இருப்போம், 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். ஆனா ஏய், கிரகம் வேற இருக்கு.
அன்னைக்கு நீங்க எனக்கு எவ்வளவு தைரியம் சொன்னீங்க. அன்னைக்கு சொன்ன லண்டனுக்கு போய் படிச்சும் கூட கிரகத்தை நினைச்சு நடுங்கிறத பாரு. எல்லாடி லண்டன் குண்டன் உயிர் இல்ல புசுக்குன்னு போச்சுன்னா வருமா? என்னம்மா நீ ரொம்ப மோசம்பா. ஏமா உங்க மேல எனக்கு கோபமா வருது. ஏன் எதுக்கு? நீங்க ரொம்ப பொய் சொல்றீங்க. யாருன்னா? ஆமா, அத்தான் கட்டி இருக்கிற பொண்ணை பத்தி நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? அவளுக்கு காக்கா வலிப்பு, யாரும் இல்லாத நேரம் பார்த்து அத்தான் கழுத்தை நெரிச்சு கொல்ல வர்றா அப்படின்னு சொன்னீங்களே, அது பொய் தானே? இந்த பாருமா, அந்த பொண்ணு ஜாதகப்படி உங்க அத்தான் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது உண்மை. அத உனக்கு விளக்கமா சொல்லாம உனக்கு புரிய முடியாது சுருக்கமா சொன்னேன். போதுப்பா. அந்த அக்கா எவ்வளவு நல்ல அக்கா. அத்தாங்கிட்ட எவ்வளவு பிரியமா பேசு தெரியுமா? பெத்த அம்மா மாதிரி பேசுதுப்பா. நீங்க அத தள்ளி வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்களே, அப்படி எல்லாம் நினைக்காதீங்கப்பா. தப்பு. அடே, சுருக்க விழுந்துருச்சே. என் கண்ணுதான் பட்டிருக்கோம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. அப்படியா? ஆமா, நீ யாருமா? நானா ஊதுலீங்கல்ல, உங்க வீட்டுக்காருக்கு மாமா, அவங்க பொண்ணு. என் பேரு நீங்க சொல்லுங்க பாப்பா. எனக்கு தெரியாதுமா. நான் சொல்லிட்டா? சொல்ல. என் பேரு ரத்னா. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? எதுக்காக? உங்க வீட்டுக்காருக்கு என்ன 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான். அப்படியா? அதுக்கு நாங்க ஊர்ந்துட்டேன். அப்புறம் அப்புறம் நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் மாடியில பேசிட்டு இருந்தீங்களே, அத நான் பாத்துட்டேன். சரி, பாத்துட்டேன். அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தப்பு அப்படின்னு நினைச்சேன். எது தப்புன்னு நினைச்சேன்? உங்க வீட்டுக்காரர 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 3 சொன்ன பாருங்க, அதான் தப்புன்னு நினைச்சேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு செய்வோமா? என்ன? யார் சொன்னாலும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீங்க அவரை விட்டு போயிடாதீங்க. நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன். ஏமா, நான் ஒண்ணு சொல்றேன், கேப்பையா? நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன். அதே மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு போயிடாதுமா. நான் போக மாட்டேன், ஆனா நீங்க அவரை விட்டு போயிடாதீங்க. நீங்க போனீங்க, நீங்க இல்லாத நேரம் பார்த்து அவருக்கு வேற யாரையாவது டபக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அம்மா வள்ளி, இந்த அரை பைத்தியம் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ எதையும் வித்தியாசமா நினைச்சுக்காதேம்மா. இவ சொல்றத மட்டும் இல்ல, இவளையே என்னால வித்தியாசமா நினைக்க முடியும். பாருங்களேன், இவ கூட பழகின இந்த கொஞ்ச நேரத்துல பல பிறவிகள் இவளோடு பிறந்து பழகின பாசம் இவ மேல எனக்கு ஏற்பட்டுடுச்சு. இப்படி உள்ளத்துல உள்ளத கொஞ்சம் கூட மறைக்காம அப்படியே வெளியில எடுத்து கொட்டாள, இவளை போல ஒரு பொண்ணை பார்க்க முடியுமா? அம்மா, இவ சொன்னது போல இங்க 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேச்சு நடந்தது உண்மைதான். ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுங்கிறத உன்கிட்ட விவரமா சொல்றேன். அக்கா, என்னம்மா? பாத்தியா பாத்தியா, இப்பதானே சொன்னீங்க என்ன விட்டு பிரிஞ்சு போக கூடாதுன்னு. சொல்லிட்டு நீங்களும் என்ன விட்டுட்டு போறீங்களா? இல்ல இல்ல, தப்புதான். அத்தை கூப்பிடலையே. நானும் கூப்பிடுறேன், வாடியம்மா. சரி. இப்படி உட்காரம்மா, வா. வள்ளி, நான் எது நினைச்சாலும் எந்த காரியத்தை செய்தாலும் அது உனக்கும் வீட்டுக்காரனுக்கும் நன்மையா இருக்கணுங்கிற ஒரே நினைப்புலதான் நான் செய்வேன். அந்த நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா இருக்கட்டே. வள்ளி, இத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இங்க 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுத்து. எப்படின்னா, உன் ஜாதகப்படி உன் வீட்டுக்காரன் உயிருக்கு 1 வருஷத்துல ஆபத்து இருக்கு இல்லையா? இவ ஜாதகப்படி இவளை கல்யாணம் செய்துக்கிறவன் 3 வருஷத்துக்கு மேல இருப்பான்னு எல்லா ஜோசியர்களும் சொல்லிட்டாங்க. இவளை கல்யாணம் செய்துகிட்டாவா? ஆமாமா, 100 வருஷத்துக்கு மேல இருப்பாரா? இருப்பாமா. அக்கா அக்கா, நான் கட்டிக்கிறேன்க்கா, நான் கட்டிக்கிறேன்க்கா, நான் கட்டிக்கிறேன்க்கா. இந்த உன்கிட்ட சொன்ன நீ என்ன நினைப்பியோன்னு. அத்தை, குருடனுக்கு வேண்டியது கண்ணு. அத கடவுள் கொடுத்தா என்ன, கடத்தெருவுல கிடைச்சா என்ன? இத முன்னாலேயே சொல்லியிருந்த அந்த கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பானே. இதோ இப்ப போறேன், இப்போ இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். 2ஆம் கல்யாணம் உங்க முட்டாள்தனத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஏற்கனவே நான் முட்டாள்தனம் பண்ணிட்டு தான் எந்த நிமிஷம் ஏதாவது கலவரன்னு நடுங்கி போய் கிடக்கிறேன். மேற்கொண்டு செய்துகிட்டே போனா இதுக்கு முடிவுதான் என்ன? என்னங்க பண்றது? என்
ஜாதகம் ஜாதகம் மண்ணா கட்டி நல்ல வாயில வருது ஜாதகம். ஜாதகப்படிதான் எல்லாம் நடக்கும் இருந்தா மனுஷனுக்கு மனசு அறிவு புத்தி எதையுமே கடவுள் கொடுத்திருக்க மாட்டான். என் ஒருத்தன் உயிருக்காக எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாசம் பண்றதா முடிவு பண்ணிருக்கீங்க கழுதை. இதுல நாசம் பண்றதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ ஜாதகப்படி உங்களுக்கு ஆயுள் நீடிக்கும் போது எல்லாருமே சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே. வாங்க இப்படி வா, என் முன்னால வா. இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றிய, என்ன நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சொன்னேன்? என்ன பத்தி நீ என்ன நினைச்சிருக்க? நீங்க 1000 அழுகைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்க அந்தரங்க உள்ளத்துல ஏன் ஒருத்திக்குத்தான் இடம் இருக்குங்கிற ஒரே நம்பிக்கையில தாங்க கேட்கிறேன். ஓகே, அப்புறம் நீ இவ்வளவு நம்பிக்கையில பேசும்போது அப்புறம் செஞ்சிட வேண்டியதான். எழுந்து எழுந்து